ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. இந்த ரேணுகா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஆக்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இவங்க உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயத்த மனோகர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தை எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும். இவங்க ஏன் மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்காங்க, சரி மனநிலை சரியில்லாதவங்களாகவே இருந்தாலும் இவங்களை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம மல்லியும் விஜயும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு கரண்ட் ஷாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த ரேணுகா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கடா நம்மளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து உண்மையாக கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களாகவே கத்தி எடுத்து கையை அறுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போது என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்த ரேணுகா என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டில் ஒரு டைரி மாதிரி எடுத்து வச்சு ஒரு பேனா எடுத்து வச்சு எழுதிட்டு இருக்காங்க. ஸோ மனநிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து டயல் பண்ணி கால் பண்ணி பேசுகிற அளவுக்கும், அதுக்கப்புறம் டைரி எடுத்து எழுதுகிற அளவுக்கும் அவங்களுக்கு மனநிலை சரியாக இருக்கா என்ன அப்படின்றது தெரியுது இல்லைங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ரேணுகாக்காக சாப்பாடு கொண்டு வராங்க. ஏன் நீங்கள் சாப்பாடு கொண்டு வரீங்க, மல்லி எங்கே போயிட்டாங்க, மல்லி தானே சாப்பாடு இத்தனை நாள் எனக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இல்லை மல்லி வந்து நம்ம இனிமேல் நிறைய தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இனிமே உனக்கு என்ன வேணாலும் சாப்பாடு வேணாலும் இல்லை எது ஏதாவது சொல்லணும்னு தோணாலும் என்கிட்ட சொல்லு, நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேணுகா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாது ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. சாப்பாடை பார்த்தீங்கன்னா ரேணுகாவுக்கு விஜயை ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. அப்படி ஊட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா ரேணுகா அவங்களோட கையை கடிச்சிடுறாங்க. கடிக்கும் போது அப்படியே விஜய்க்கு ஒரே சிரிப்பு. என்னடா இது இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் அந்த வாசப்படியான நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது விஜய் மாறிடுவாரோ, அப்போ நம்ம அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.